7ஆம் இடம் கணவர் ஸ்தானம் ஒரு சிறப்பு தன்மை இல்ல. ஏன்னா, குரு அமர்ந்த நாளைன்னு நம்ம சொல்லக்கூடிய குரு வக்கரமாயிட்டார். வக்கரம் பெற்று இருப்பது சிறப்பில்ல. அந்த வீட்டின் அதிபதி அஸ்தங்கமாவது சிறப்பில்ல. புதனும் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியமும் அஸ்தங்கமாவது சிறப்பில்ல. இந்த மாரி அஸ்தங்கமாகி வக்கரமரவாயிடுச்சு. அப்போ வந்து இது வந்து தடையும் தாமதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டு. அப்ப இந்த ஜாதகம் வந்து சுபத்தன்மை உள்ள ஜாதகமா அப்படின்னு பார்த்தா, எல்லாம் கெட்டு இருக்குது. கிரகங்கள் எதுவுமே வலுவா இல்ல. இப்ப லக்னாதிபதி போய் ராகுவோட சேர்ந்திருந்தா அது சுபக்கிரகமா, சுபத்தன்மை குடுக்குமா? பொருளாதாரத்த குடுக்கும், எல்லாத்தையும் நிறைவேத்தும். ஆனா, அதில உண்டான ஒரு இழப்பையும் குடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அதாவது குடும்பம் ஒரு அமைந்தாலும் அத வந்து ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்ல இவங்களுக்கு, அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா, லக்னாதிபதி ஒரு அசுப தன்மைக்கு போயிட்டார். அப்போ ஒரு சிறப்பு தன்மை இல்ல. அப்ப சூரியனும், சந்திரன் போய் லக்கினத்தில வந்து உச்சம் பெற்றிருக்கார். உச்சம் பெற்று யாரோட சாரத்து 7க்கும் 12 கூடிய சாரத்த வாங்கியிருக்கான். அப்ப 7ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் வந்து சார்ந்து